போலி மருத்துவர்களை தடுக்க சட்டம் கொண்டு வருவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் சிறப்பாக பணிபுரிந்த மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் விழா தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த அரசு மருத்துவமனை மருத்துவர் வெற்றிவேல் செழியன் செங்கோடன், சென்னையை சேர்ந்த அரசு மருத்துவர் ரகுநந்தன் உள்ளிட்ட 14 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இதேபோல மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்ற கலைப்பிரிவு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளை தரம் உயர்த்த 1624 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் ஜெய்கா திட்டம் செயல்படுத்த உள்ளதாக கூறினார். கேரளாவை தொடர்ந்து தேனி உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். போலி மருத்துவர்களை கைது செய்வதில் அரசு முனைப்போடு செயல்பட்டிருக்கிறது. எங்கே தகவல் வந்தாலும் உடனடியாக போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை அரசு நிச்சயமாக கனிவோடு பரிசீலனை செய்யும். கேரளாவில் இந்த ஆண்டு மிக அதிகமான அளவில் டெங்கு பாசிட்டிவ் உடைய அந்த டெங்கு நோயினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால அது பார்டர் லைனில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த சவாலை எதிர்கொண்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறது. நிலைமை முழு கட்டுக்குள் இருக்கிறது. தேவையான அத்துணை நடவடிக்கையும் அரசு எடுத்து